ஹலோ கைஸ், வெல்கம் டு கூஃபி கிக்ஸ். இன்னைக்கு நம்ம ஒன் பீஸ் சாப்டர் 119 தான் பார்க்க போறோம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா காக்குவன் ஸ்டசி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டசி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நான் இங்கிருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸா, என்ன சிரிக்க வைக்காத, உனக்கு தெரியும் என்னோட ரெஸ்பான்ஸ் வந்து இதுவா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீ எப்பயுமே என் கூட இருந்திருக்க. ஆனா லூசி இங்க வரப்போ அவனோட மைண்ட் வந்து நீ கன்வின்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு காக்கு சொல்றான். காக்கு நான் வந்து அப்படின்னு ஸ்டசி என்னமோ சொல்ல வராங்க. இங்க இருந்து போ அப்படின்னு காக்கு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி அழுகுறான். அண்ட் அதுக்கப்புறம் இங்க சீனை கட் பண்ணி லூசி அண்ட் பானியை காமிக்கிறாங்க. போன சாப்டர்ல லூஃபி அண்ட் பானி ரெண்டு பேருமே நீகா ஃபார்முக்கு மாறி இருப்பாங்க. அண்ட் பானி எப்படி நீகாவா மாறினா அப்படின்ட்டு இந்த சாப்டர்லயுமே கரெக்டா சொல்லல. நமக்கு அடுத்தடுத்த சாப்டர்ல தான் சொல்லுவாங்கன்ட்டு நம்ம நம்புவோம். ஓகே, லூஃபி என்ன சொல்றானா, இது செம ஃபன்னா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அண்ட் பானியுமே சிரிக்கிறான். லூஃபியோட ஃபேஸை பார்த்துட்டு மெரின்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவனோட ஃபேஸ் அவன் பவுண்டில இருக்க மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் அதுக்கப்புறம் ஜெயின்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க ரெண்டு நீகா இருக்காங்க, அந்த பொண்ணு அவளோட ஏஜஸ் பவரை யூஸ் பண்ணி லூஃபியோட நீகா பவரை அப்படியே காப்பி பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடே நான் ஒருத்தன் இங்க இருக்கேன்டா அப்படின்னு மார்ஸ் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். காய்ஸ், அவங்கள நம்ம நசுக்குனாலும் சரி, அவங்கள வெட்டினாலும் சரி, அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. அதனால உங்களோட மொத்த பலத்தை யூஸ் பண்ணி என்ன அவனை நோக்கி தள்ளி விடுங்க அப்படின்னு லூஃபி சொல்றான். அப்படி சொன்ன பிறகு லூஃபி ஒரு ஜெயண்ட் பலூனா மாறிடுறான். சோ அப்படின்னா எங்களோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி உன்னைய அவனை நோக்கி த்ரோ பண்ணணும், அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி ரெடி ஆகுறான். அண்ட் பிராங்கியுமே ரெடி ஆகுறான். என்னது, லூஃபி நம்ம அட்டாக் பண்ணணுமா, ஏன் அப்படின்னு போனி ஷாக் ஆகுறா. சரி அப்படின்னா அந்த பறவை மனுஷனை நீங்களே பாத்துக்கோங்க. அடே முட்டா பசங்களா, டான்ஸ் ஆடாம நெருப்பு அணைச்சிட்டு கப்பல் எடுக்க ரெடி ஆகுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டாரி கத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ லூஃபி என்ன பண்றானா, மார்ஸோட ரெண்டு ரெக்கையுமே புடிச்சுக்கிறான். சீக்கிரம் நான் அவனை புடிச்சு வச்சிருக்கேன், அந்த டைம்ல என்ன அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். சாஞ்சி அவனோட இன்ஃபினிட் ஜாம்பிள் ஹில் யூஸ் பண்றான். பிராங்கி இம்பாக்ட்ஃபுல் ஸ்ட்ராங்கா யூஸ் பண்றான். பானி ஜெயண்ட் நீகா மெமரி ஸ்ட்ரைட் பஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூஃபி யூஸ் பண்ற மாதிரி அவளோட கையை பெருசாக்கி அதுல ஹாக்கி யூஸ் பண்ணி அடிக்கிறான். லூஃபி வழியில வந்து கத்திக்கிட்டு இருக்கான். ஐயோ வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. என்னது வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பானியுமே ஷாக் ஆகுறா. ஆமாடா வலிக்குதுடா, ஹாக்கி யூஸ் பண்ணா வலிக்காம இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். பானி என்ன பண்ணுவான் அப்படின்னா, லூஃபி வலிக்குதுன்னு சொன்ன உடனே அவளோட பஞ்சோட பவரை கம்மி பண்ணிடுவா. அதனால சாஞ்சி என்ன சொல்லுவான் அப்படின்னா, பானி சான் பவரை கம்மி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவான். அவன் உடம்புக்குள்ள இருந்து உசுறு போற வரைக்கும் அவனை அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பிராங்கி கத்திக்கிட்டு இருப்பான். அடே யாரா நீங்க, அவன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ரா அப்படின்ற மாதிரி பானி கத்திக்கிட்டு இருப்பான். சோ நம்ம லூஃபி என்னதான் பண்றான் அப்படின்னா, மார்ஸ் இருக்கான் இல்லையா, அவனை வந்து புடிச்சு அவன் வயித்துக்கிட்ட வச்சுக்கிறான். சோ இவங்க மூணு பேர்த்தையுமே பின்னாடி அடிக்க சொல்றான். அப்படி அடிக்கிறதுனால ஃபோர்ஸ் ஏற்படும் இல்லையா, அந்த ஃபோர்ஸ்னால அந்த மார்ஸ் அப்படியே வந்து நம்ம லூஃபியோட வயித்துல பவுன்ஸ் ஆகி பறந்து போயிடறான். சோ இந்த மார்ஸை கொல்ல முடியாதனால நம்ம லூஃபி அவனை தூரமாச்சு தள்ளி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளானை வந்து அவன் பண்றான். ஓகே, அவன் போயிட்டான், அவன் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், நம்ம கிளம்பலாம் கைஸ் அப்படின்ட்டு லூஃபி சொல்றான். ஆமா, ஊசா பண்ட் மத்தவங்கள எங்க அப்படின்ட்டு பானி கேக்குறா. அவங்க மேல இருந்து கீழே வந்ததுக்கு அப்புறம் நம்மள மீட் பண்றதா சொன்னாங்க, ஆனா அவங்க இன்னும் வரல அப்படின்னு சாஞ்சி சொல்றான். நான் போய் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்லஸ் சொல்றான். யார் நம்மள மானிட்டர் பண்றா அப்படின்னு அட்லஸ்க்கு தெரிய வருது. சடனா கடலுக்கடியில போன அந்த ரோபோட் மறுபடியும் ஏஞ்சிக்குது. அண்ட் அது பாதுகாத்துட்டு இருந்த அந்த ஸ்னெயிலுமே ஏஞ்சிக்குது. சோ கட்டான வெகாபங்கோட மெசேஜுமே இப்போ கண்டினியூ ஆகுது. கரெக்டா டீக்ளான பத்தி சொல்லும் பொழுது சிக்னல் போயிடுச்சு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சிக்னல் வந்துருச்சு. ஓடா என்னையா நீங்க, எங்களை பார்த்தா எப்படியா தெரியுது அப்படின்னு கேட்கலாம்னு தான் தோணுது. என்ன பண்றது, இப்போ ஹோல் கேக் ஐலாண்டு காமிக்கிறாங்க. அதுல வெகாபங்கோட சிக்னல் கட் ஆயிருக்கும் இல்லையா, மறுபடியும் வந்ததுனால மறுபடியும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா கட்டாக்குரி வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோ அதனாலதான் காலங்காலமா பாஸ் டவுன் ஆகிட்டு இருக்க அந்த டி அப்படின்றது கம்ப்ளீட்டா தப்பு அண்ட் அத வில்லுன்னு சொல்றாங்க அப்படின்னு வெகாபங்க் சொல்லும் பொழுது யாருக்குமே ஒன்னும் புரியல, நமக்குமே ஒன்னும் புரியல. நம்மள பொறுத்த வரைக்கும் டி அப்படின்றது காட்ஸ்க்கு ஆப்போசிட்டா சண்டை போறவங்கள தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா வெகாபங்க் என்ன சொல்றாருன்னா, காலங்காலமா இந்த டி அப்படின்றது பாஸ் டவுன் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கு, அதை வந்து கம்ப்ளீட்டா தப்புன்னு சொல்றாரு. அவர் என்ன முன்னாடி சொல்லிருப்பாருன்ட்டு கொஞ்சம் கெஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தா ஷேர் பண்ணுங்க, எனக்கு சுத்தமா ஒரு ஐடியா கிடையாது. ஓகே, போன சாப்டர்ல விவியுமே வெகாபங்கோட மெசேஜ பாத்துக்கிட்டு இருப்பா. திடீர்னு சிக்னல் போயிருக்கும். சோ மறுபடியும் சிக்னல் வந்ததை பார்த்து அவன் ஷாக் ஆகுறா. அண்ட் நிறைய மக்களுமே அப்படிதான். எல்டர்ஸ் நீங்க எல்லாருமே அந்த டிரான்ஸ்மிஷனை டெம்பரரியா இன்டரப்ட் தான் பண்ணிருக்கீங்க. அந்த ஸ்னெயிலோட மெமரி சர்க்கியூட் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கு, நீங்க அதை கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணணும், அதுக்கு நீங்க அந்த ஸ்னெயில டைரக்டா போயிட்டு அழிச்சாகணும் அப்படின்னு யார் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே டைம்ல வெகாபங்கோட மெசேஜுமே கண்டினியூ ஆகுது. அந்த மெசேஜ கைமோன் இருக்காரு இல்லையா, அவருமே பாத்துக்கிட்டு இருக்காரு. யாரெல்லாம் இதனால பாதிக்கப்பட்டீங்களோ அவங்களுக்காக நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு வெகாபங்க் சொல்றாரு. அப்படியே சீனை கட் பண்ணி லூஃபியை காமிக்கிறாங்க. லூஃபி வானத்தை பார்த்து வாயை பிறந்துகிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா வானத்துல இருந்து என்னமோ கொட்டிக்கிட்டு இருக்கும். இது என்ன மழையா, இல்ல அது சைஃபர் ஃபோல் ஏஜென்ட்டும் கப்பலோட உடஞ்ச பகுதிகளும் அவங்க கீழே விழுந்துகிட்டு இருக்காங்க, அவங்கள புடிங்க எல்லாம் அவங்க செத்துருவாங்க அப்படின்னு மெரின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி விழும்பொழுது செராஃபிம் இருக்கு பாத்தீங்களா, அதுவுமே கூட சேர்ந்து விழுந்துகிட்டு தான் இருக்கு. அங்க பாரியா, அந்த மாஸ்டர் தான் அதோட வாயில இருந்து இவங்க எல்லாத்தையுமே துப்பிக்கிட்டு இருக்கு, அது பார்க்க ஒரு ஃபவுண்டைன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூஃபி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அது நம்ம தேடி தான் வந்திருக்கு, நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பிராகி சொல்றான். வந்திருக்கிறது யார் அப்படின்னா ஜூபிட்டர் இருக்கானையா, அவன் தான் இந்த மக்கள் எல்லாத்தையுமே அதோட வாயில இருந்து துப்பிக்கிட்டு இருக்கான். சோ இப்ப ஜூபிட்டர் என்ன பண்றான் அப்படின்னா, இவங்களை நோக்கி திரும்பி அந்த கப்பலை அப்படியே உறிஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனால அந்த கப்பலோட செயல் வந்து இவன் பக்கம் திரும்பி அந்த கப்பலுமே இவன் பக்கம் வந்துகிட்டு இருக்கு. ஐயோ நம்ம இவ்வளவு தூரம் பண்ண
எல்லா விஷயங்களுமே வேஸ்டா போச்சு, நம்ம அவனை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், சீக்கிரமா செயல வந்து சுருட்டி வச்சுட்டு ஓர்ஸ் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஓர்ஸ் என்ன தெரியுமா, அந்த கப்பலுக்கு சைடுல ஒரு துடுப்பு மாதிரி இருக்கும், அதை வச்சு மூவ் பண்ணுவாங்க இல்லையா, அதை வந்து தயார் பண்ண சொல்றாங்க. சோ நம்ம லூஃபி என்ன பண்றான் அப்படின்னா அவனோட கையை பெருசாக்கி அந்த புழுவோட மூஞ்சில ஒரு அடியை போடுறான். அவனை விடாத நிக்கா அப்படின்னு ஓய்மோன் காஷி சொல்றாங்க. ஒரு பெரிய ஒயிட் மான்ஸ்டர் அண்ட் அதுக்கப்புறம் மலை மாதிரி சைஃபர் ஃபோல் ஏஜென்ட் வானத்துல இருந்து குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே கனவுல கூட நடக்காது அப்படின்னு டால் புலம்பிக்கிட்டு இருக்கா. இப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு வார்குரி வந்துடுறான். அந்த பனி முஞ்சு வாயன் நம்மள நோக்கி தானே வந்துகிட்டு இருக்கான், பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கத்திக்கிட்டு இருக்காங்க. லூஃபி அந்த பனி முஞ்சு வாயனை அடிக்கிறான். பட் அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. அவனோட ஸ்கின் ரொம்பவே டஃப்பா இருக்கு அப்படின்ட்டு லூஃபி சொல்றான். இந்த பனி முஞ்சு வாயன் ஒரு ஆபத்து, இவன் நம்ம கப்பல மோத போறான், நம்ம இங்க இருந்து ஓடி ஆகணும் அப்படின்ட்டு எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ போனி காமிக்கிறாங்க. போனி வந்து அவளோட நீகா ஃபார்ம்ல இருந்து நார்மல் ஃபார்முக்கு வந்துடுறான். என்னால வந்து ரொம்ப நேரம் சமாளிக்க முடியல, ஃப்ரீயா சுத்துறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு போனி சொல்றான். நம்ம லூஃபி கீழே பாக்குறான். அவனுக்கு வந்து ஒரு வாய்ஸ் கேக்குது, ஜாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு அந்த ஜெயண்ட் ரோபோட் ஏஞ்சி வார்குரியோட அந்த கொம்புல அடிக்குது. வார்குரியோட கொம்பே வந்து ரெண்டா ஸ்பிட் ஆகிருது. உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்ட்டு அந்த ஜெயண்ட் ரோபோட் சொல்லுது. புராகி அண்ட் டாரிக்கு ஒண்ணுமே புரியல. வாட் த ஹெல் இஸ் தட் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஆச்சரியத்துல இருக்கானுங்க. பட் ஆனா லூஃபி கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருக்கான். ஏன்னா நம்ம லூஃபிக்கு வந்து இந்த ரோபோட்ஸ் இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அண்ட் அது மட்டும் இல்லாம எக்கட் ஐலாண்டுக்கு முறையா வரும்பொழுது கூட இந்த ஜெயண்ட் ரோபோட்டை பார்த்துட்டு இது நடக்குமா அப்படின்ட்டு நம்ம வெகா பங்கு கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பான். சோ அது அவன் கண்ணுடைய நடந்திருக்கு, அதனால அவன் சந்தோஷத்துல இருக்கான். சோ இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you guys next video.